வெல்கம் டு சில்ட்ரன்ஸ் டூன்ஸ் என்டர்டைன்மெண்ட் கிங் சேனல். அமுதாவின் அதிசய பயணம். அமுதா என்ற ஒரு சிறுமி ஒரு அழகான கிராமத்தில் தனது அம்மா அப்பாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் பணிவானவள், நல்ல மனம் கொண்டவள். ஒவ்வொரு நாளும் அவள் தோட்டத்தில் விளையாடுவதை விரும்பினாள். ஒரு நாள் அமுதா தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது மண்ணில் ஒரு பிரமாதமான ஒளி வீசும் விதையை கண்டாள். இந்த விதை என்னவாக இருக்கலாம் என்று ஆச்சரியமாக யோசித்தாள். அம்மாவிடம் கூறி அந்த விதையை தோட்டத்தில் நடுவதை முடிவு செய்தாள். அடுத்த நாள் காலை அமுதா வெளியே சென்றபோது ஒரு பெரிய அதிசய மரம் வளர்ந்திருப்பதைக் கண்டாள். அவன் கண்கள் வியப்பில் பளிச்சென்றன. திடீரென்று அந்த மரம் பேச ஆரம்பித்தது. அமுதா, நீ ஒரு நல்ல மனம் கொண்டவள். உன்னை ஒரு அதிசயமான பயணத்திற்குச் செல்ல அழைக்கிறேன் என்று கூறியது. அமுதா மகிழ்ச்சியுடன் அந்த மரத்துடன் பேசிக்கொண்டிருந்தாள். மரம் அவளுக்கு ஒரு ஜாடியை தந்து, இந்த ஜாடியில் மர்மமான பொருட்கள் இருக்கும், அவை உனக்கு உதவும் என்றது. அமுதா அந்த ஜாடியைக் கொண்டு மரம் காட்டிய வழியில் சென்றாள். பயணத்தில் அமுதா ஒரு மாயக்காற்றுக்குள் வந்தாள். அங்கே அவள் பேசும் மிருகங்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஒரு சிறிய முயல் அழுது கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று என்று அமுதா கேட்டாள். முயல் சொன்னது, நான் என் குடும்பத்தை பெற முடியவில்லை, தயவு செய்து உதவுங்கள். அமுதா முயலை உதவி அதன் குடும்பத்தை தேடிக் கொடுத்தாள். உதவியின் நன்றிக்காக முயல் அவளுக்கு ஒரு பொன்மணியை தந்தது. அந்த மணியின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று மரம் கூறியது. பின் அவள் ஒரு புதிர்கள் 5 கோட்டைக்குச் சென்றாள். அந்த இடத்தில் மாய வித்தை செய்யும் ஒரு பிரமாதமான வழக்கறிஞர் இருந்தார். அவர் கூறினார், இங்கே உள்ள 3 புதிர்களை நீ தீர்த்தால் மட்டும் இந்த கதவை திறக்க முடியும். அமுதா கவனமாக யோசித்து புத்திசாலித்தனமாக புதிர்களை தீர்த்தாள். 3 புதிர்களையும் தீர்த்தவுடன் அமுதா ஒரு ஒளிரும் கிறிஸ்தலை பெற்றாள். அந்த கிறிஸ்தல் ஒரு ஒளி ராஜ்யத்திற்குள் செல்ல உதவியது. அங்கே ராஜா, ராணி அவளை வரவேற்றனர். அமுதா, உன்னுடைய பணிவு மற்றும் நல்ல மனதின் காரணமாக நீ இந்த ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறாய் என்று அவர்கள் கூறினர். அந்த ராஜ்யத்தில் அமுதா மகிழ்ச்சியாக ஒரு நாள் கழித்தாள். பின்னர் ராஜா அவளுக்கு ஒரு மாயத் தாமரையை தந்து, இது உன் கிராமத்திற்கு திரும்ப உதவும் என்று கூறினார். அமுதா மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினாள். அந்த மாயத் தாமரையை வைத்தவுடன் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் வளம் கிடைத்தது. அமுதா உணர்ந்தாள், நல்ல மனதுடன் இருப்பவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். இதுபோல நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல நண்பர்களுடன் இணைந்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். நன்றி. Like and subscribe for Children's Toons Entertainment King channel.